Hi friends, welcome to Max Cooking Channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஐட்டம் கோவக்காய் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா ஃப்ரெஷ் பிஞ்சு கோவக்காய்ங்களாம் வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் எலசாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பக்கோடா. முத்தலாக இருந்தாக்க ரொம்ப ஒரு மாதிரி சங்கியாக இருக்கும். எல்லா கோவக்காயும் வாஷ் பண்ணி இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா கோவக்காயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ற அளவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நான் பிளெயின் சில்லி பவுடர் 1½ ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் கோவக்காயில் நல்லா கூட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எல்லா கோவக்காயிலையும் கூட்டாகிற மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வைக்கலாம். ஒரு கடாய் எடுத்து இது பொரிக்கிற தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கோவக்காய்களை எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். இது பக்கோடா போடுற மாதிரி எல்லாம் நல்லா பிரித்து விட்டு போடணும். இதுக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் எண்ணெய் இழுக்காமல் நல்லா வரும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சோம்னா காய் ரொம்ப எண்ணெயை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அவ்வளோவா எண்ணெய் இழுக்காது. காயும் நல்லா குக் ஆகணும். அதில் போட்டிருக்க மசாலாவும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா பொன்முருகலாக ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சர்விங் பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. இது பொரிச்ச உடனே சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வெஜிடபிளும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. இது மாதிரி கோவக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் பத்துற அளவுக்கு போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோவக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த கோவக்காய் பக்கோடா சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா சூட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம மேக்ஸ் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.